ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 828 சமையல். இன்றைக்கி நம்ம 828 சமையலில் மட்டன் பிரியாணி குக்கர்லையே ரொம்ப சாதம் குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குறைவான டைமில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1 கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, மட்டனில் உப்பு சாடுறதுக்காக. இப்போ இதில் இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மூடி போட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டன் நல்லா வெந்துடும். இது ரெடி ஆகட்டும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம். 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அளவு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். அரிசி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடாகட்டும். இப்போ தாளிப்புக்கு 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 ஸ்டார் பூ, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட 5-6 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம். கூடவே 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பொரியட்டும். இப்போ இதில் 5 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசி பிரியாணி செய்கிறதுக்கு 5 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் வேகட்டும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இருக்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருமே பிரியாணி செய்வோம், ஆனால் வீட்டுக்கு வீடு பிரியாணியோட டேஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதில் சேர்க்குற எண்ணெய் நெய்யோட அளவு கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி சாப்பிடும்போது கையில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 5 பெரிய வெங்காயம், 3 தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க மசாலாவுக்கு. இப்போ இதுக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக வேகட்டும். இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். இது வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா. இதோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவு நல்லா கெட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ரெடி ஆகட்டும். இப்போது நம்ம மட்டன் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இந்த மட்டனையும் இந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். மட்டன் கூட அப்போ தான் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பாசுமதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது சாதம் உடையாமல் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ அந்த தண்ணியை அளந்து நான் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மீதம் தண்ணியும் நான் அளந்து எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி பிரியாணிக்கு சேர்க்குறதுக்கு நம்ம தண்ணி நல்லா தனியாக சூடு பண்ணி வச்சுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுனால சீக்கிரமாக நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியையும் இதில் சேர்த்துருவோம். அரிசி ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாதுங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா அரிசி உடஞ்சிராமல் கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா அரிசியும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு உங்களுக்கு மூடி லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி மேலே வெயிட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் சின்ன அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ரெடி ஆகும். பாருங்கள், நல்லா அரிசி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இது கூட குக்கும்பர் ஆனியன் ரைத்தா வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லா கமகமன்னு வாசமாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.